மணிகண்டன் மந்திரி கூப்பிட்டு எச்சரிக்கை பண்ணதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல மகாராணி, மணிகண்டன், ராஜராஜன் எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா இப்படிதான் அந்த கதை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ கதை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்படித்தான் அந்த கதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மணிகண்டனும் ரொம்ப நல்ல கதை, உனக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு தம்பிகிட்ட கேட்கவும் எனக்கும் பிடிச்சிருந்தது, ஆனா இந்த 2 விரல் ஏதோ ஒன்று தொடுங்கம்மா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்ல எதுக்குன்னு கேட்கறாங்க. செய்யுங்கம்மா அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இந்த அம்மா ஒரு விரலை தொடுறாங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு அண்ணானை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் இல்லப்பா உன்னையும் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லம்மா சத்தியமா சொல்லுங்க, 2 பேர்ல யாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டதும் மணிகண்டன் 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பிடிக்கும் அப்படித்தானம்மா அப்படின்னு கேட்கும். அவங்களும் ஆமாங்கிறாங்க. இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. சரி நானே விளக்க சொல்றேன் அப்படின்ட்டு நல்லா கேட்டுக்கோ. அம்மாவுக்கு எத்தனை கைகள் இருக்கு அப்படின்னது 2 கைகள். அது 2 கைகள்ல எதை வச்சு ஆண்டவனை கும்பிடுறாங்க? 2 கைகளையும் வச்சுதான். எத்தனை கண்கள் இருக்கு, அதுல எந்த கண்களை வச்சு பாக்குறாங்க அப்படின்னு கேட்டது 2 கண்களையும் வச்சுதான். கேட்கறது எந்த காது மூலமா? 2 காது மூலமா தான். நடக்கிறது எந்த கால் மூலமா? 2 கால்கள் மூலமா தான் அப்படின்னு இவர் கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு வராரு. ராஜராஜன் உடனே மணிகண்டன் கேட்கிறாரு, இதுல ஏதாவது ஒரு கண்ணுக்கோ, ஒரு கைக்கோ, ஒரு காலுக்கோ, ஒரு காதுக்கோ அம்மா வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டதும் 2மே ஒரே மாதிரிதான் நினைப்பாங்க அப்படின்னு ராஜராஜன் சொல்ல, அம்மாவுக்கு நம்ம எத்தனை பசங்க அப்படின்னு கேட்டதும் நம்ம 2 பேரும் தான். அப்போ 2 பேர்ல யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க? 2 பேர் மேலேயும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு இவர் என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கான பதிலை அவரே சொல்ல வச்சிடறாரு. இப்போ உன்னோட சந்தேகம் தீர்ந்துதா அப்படின்னு மணிகண்டன் கேட்கவும், சந்தேகம் தீர்ந்தது மட்டும் இல்ல, நீங்க கொடுத்த விளக்கமும் ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. மணிகண்டன் அதுக்கு மையே யோசிச்சா எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்க. அந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா, மணிகண்டன் எனக்கு பையனா கிடைச்சது ரொம்ப பெரிய புண்ணியம், நான் ரொம்ப பாக்கியம் செஞ்சவன், புண்ணியம் செஞ்சவங்களுக்கு தான் நல்ல குழந்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்த காட்சியில மகிஷினால அங்க இருந்து தேவலோகத்துல இருந்து இங்க காட்டுல மறைஞ்சு வாழ்ற தேவேந்திரன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க. அவங்கிட்ட வம்பளிக்கிறதுக்காக வர நாரதர், இது என்ன ஒரு அற்புதம், தேவலோகத்தோட ராஜாவான தேவேந்திரன் பூமியில அதுவும் காட்டுல உலகத்துக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் தேவேந்திரன் அவரை வணங்கிட்டு, இது தேவலோகமா இல்லாம இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் முக்கியமானவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்துதான் ஆகணும், அதுவும் நீங்க ரொம்ப விசேஷமானவர், திரிகால ஞானி, திரிலோக சஞ்சாரி, பிரம்மாவோட பையன் வேற அப்படின்னு சொல்ல நாரதர் சொல்றாரு, இல்ல நீ இல்லாம தேவலோகம் ரொம்ப கஷ்டப்படுமே அப்படிங்கறதான் கேட்டேன் அப்படின்றாரு. நான் என் நிலைமை தெரிஞ்சு இந்த மாதிரி கிண்டல் பண்றீங்களே அப்படின்னு தேவேந்திரன் கேட்கவும், நீ அந்த ஸ்தானத்துக்கு ஒரு அலங்காரமால இருக்கணும், ஆனா நீ இருக்க வேண்டிய இடத்துல அவங்கள இருக்காங்க அப்படின்னு சொல்ல நீங்க திரும்பவும் கிண்டலாவே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ என்னோட பதவியில என்னோட சிம்மாசனத்துல மகிஷி தான் உட்கார்ந்து தேவர்கள் எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். நாரதர் அதுக்கு இருக்க வேண்டியவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கேன்னு இன்னும் உபத்திரம் பண்ணாதீங்க அப்படின்றான். உனக்கு எப்படின்னா அவங்க நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் அவங்க எல்லாம் அவனை மகிழ்ச்சியை பார்த்து பயந்து ஓடுறாங்க அப்படிங்கிறான். எல்லாருக்குமே அவர் உயிர் மேல ஆசை இருக்கும் இல்லையா, குடும்பம்னு இருக்கு இல்லையா அப்படின்றான். நாரதரும் தன்னைத்தானே காப்பாத்திக்கணுங்கிறது எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் தான், நீயும் அதை தான் பண்ணியிருக்க, அதுல இருந்து தப்பு இல்லை, ஆனா உன்னை கிண்டல் பண்றதே தேவர்கள் எல்லாம் நல்லா இருக்க நேரத்துல ரம்பா, ஊர்வசி, திலோத்தமையெல்லாம் நடனமாட சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த, ஐராவத்துல ஏறி ஊர்வலமா போயிட்டு இருந்த, உஜ்ஜை ஸ்ரவஸ்ங்கிற குதிரை மேல ஏறி சவாரியும் பண்ணிட்டு இருந்த அப்படிங்க. இவன் ஏற்கனவே இருக்கிற கஷ்டத்துல இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறான். இல்ல நான் சொல்லலப்பா, எல்லா தேவர்கள் தான் சொல்றாங்க உன்னை பத்தி, அதுவும் எல்லா வசதி வாய்ப்போடு இருந்தப்ப உங்க கூட தான் இருந்தேன், ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தது உன்னை காப்பாத்தி ஓடி வந்துட்டு இல்லையா, இப்படி ஒரு அரசன் நமக்கு தேவையான அவங்க ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சொல்றது நிஜமா அப்படின்னு கேட்கறான். என்ன இருந்தாலும் இப்ப மகிஷி அங்க இருக்கா, அவன் நல்லதோ கிட்டதோ எதா இருந்தாலும் அவங்களுக்கு அவ பாத்துக்குவா அப்படின்னு திரும்பவும் கிண்டல் அடிக்க இவன் சொல்றான், அது என்னோட இடம், அது மும்மூர்த்திகளும் சேர்ந்து எனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஏதாவது செய்யணும் அவங்களே மனசு வச்சு அப்படின்னு தேவேந்திரன் சொல்லவும் நாரதர் சொல்றாரு, நீ எந்த உதவியுமே கேட்காம காட்டுல வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க கையில மாட்டின என் கதி என்னத்துக்கு வருது அப்படிங்கிறான் தேவேந்திரன். எனக்கு இதை பார்த்தா சிரிப்பா தான் வருது, ஏன்னா காட்டுல தவம் பண்ண மகிஷி இங்க சிம்மாசனத்துல உட்காந்துருக்கா, சிம்மாசனத்துல உட்கார்ந்து நீ இப்ப காட்டுல இருக்கு அப்படிங்கிறாரு. இவனும் வருத்தத்தோட இதுல இருந்து மீள்றதுக்கு என்ன வழின்னு எவ்வளவு யோசிச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறான். நீ இதுக்கெல்லாம் ஒன்னும் வருத்தப்படாத, வைகுண்டத்துல நாராயணன் இருக்காரு, கைலாயத்துல சிவன் இருக்காரு, பிரம்மலோகத்துல பிரம்மா இருக்காங்க, அவங்க 3 பேருமே யோசிச்சு என்ன செய்வாங்க. தேவேந்திரன்கிறதுக்காக நான் சொல்லல, ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, அதனால உண்மை என்னவோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன், மற்றபடி காட்டில் உனக்கு ஏதாவது சௌகரியமும் இருக்க தானே செய்யும் அப்படின்னு கேட்டதும், ஆமாம் மற்றவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன் இல்லையா, அதுவே எனக்கு பெரிய விஷயமா தெரியுது அப்படிங்கிறான். உடனே நாரதரும், நான் இப்போ சொன்னது எல்லாமே இது பாடமானு எடுத்துக்கோ, உன்னோட நிலைமையே நான் வந்து நாராயணன்கிட்டையும் சிவன்கிட்டையும் பிரம்மன்கிட்டையும் சொல்கிறேன், உன்னோட பதவி திரும்ப கிடைக்கிறது என்ன செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசிரியர் பண்ணிட்டு அங்கே கிளம்புறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்ச எபிசோடில் பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.